ஹலோ எவ்ரிவன். ரியேஜென்ட் அண்டு ரியாக்ஷன் மெக்கானிசம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் சீக்வன்சஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 ரியாக்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப், அதாவது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபோட்டோலிட்டிக் கண்டிஷனில் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெத்தனால் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக சிஎஸ்ஐஆரில் கேட்ட கொஸ்டின் தான். சிஎஸ்ஐஆரில் எப்பயுமே வந்து டைரெக்டாக வந்து நேமிங் ரியாக்ஷன் அந்த மாதிரி கொடுக்கறத விட இந்த பெரிசைக்ளிக் கூட வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குங்க. இந்த கொஸ்டினும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன், செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரியேஜென்ட்டை பேஸ் பண்ண கொஸ்டின். ஓகேங்களா, வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன், நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்டன்ட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஃபோட்டோலிட்டிக் கண்டிஷனில் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 2+2 சைக்ளோ அடிஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா, 2+2 சைக்ளோ அடிஷன், அதாவது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு பை பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பை பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். அதாவது இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு 4 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2+2 சைக்ளோ அடிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 5 மெம்பர் ரிங்கு, இங்கே ஒரு 4 மெம்பர் ரிங்கு, சரி இது ஒரு 6 மெம்பர் ரிங்கு, இது 4 மெம்பர் ரிங்கு, அது வந்து அதுக்கடுத்து வந்து ஒரு 5 மெம்பர் ரிங். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த பாண்டும் இந்த பாண்டு தான் சைக்ளோ அடிஷன் நடந்து, ஸோ இந்த பாண்ட் வந்து இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் வந்து இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது, ரிமைனிங் குரூப் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, அப்போது டபுள் பாண்டும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்பனில் தான் ஓஏசி குரூப், ஸோ ஓஏசி. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஓஏசி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம அசிட்டைல் குரூப் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஓகே, அசிட்டைல் குரூப்பு, அதாவது C++O அப்படிங்கிறது தான் அசிட்டைல். அப்போ இந்த ஏசிக்கு பதிலாக இந்த அசிட்டைல் குரூப்பு நம்ம இங்கே இருக்கிறதா தான் அர்த்தம். அவங்க ஏசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பென்ஷன் இது தான். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அதை எழுதிக்கலாம். ஏசி அப்படிங்கிறதுக்கு பதிலாக C++O CH3. ஸோ ரிமைனிங் குரூப்லாம் வந்து அதுதான். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நமக்கு மெத்தனால் கொடுத்துருக்காங்க, MEOH. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீத்தாக்சி அயானா வந்து ஃபார்ம் பண்ணும். இது H+ ஆகி இந்த மீத்தாக்சி குரூப் இருக்குது பார்த்திங்களா, இந்த நெகட்டிவ் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே எது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் ஆக்ட் ஆகும். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா C++O இது வந்து ஆக்சிஜன், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அப்போ வந்து எலக்ட்ரானை அதோட பக்கமாக புல் பண்ணியிருக்கும். அப்போ இந்த கார்பன் மேலே வந்து டெல் பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த கார்பன் வந்து எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணும். இந்த நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோஃபிலிக் கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். ஓகேங்களா, அட்டாக் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல வந்து ஓகேங்களா, சி. இப்போ வந்து என்ன பண்ணுறது, இந்த மீத்தாக்சி குரூப் வந்து இங்கே அட்டாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், OMe. ஓகே, அட்டாக் பண்ண உடனே கார்பனோட வேலன்சி அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ண இந்த பை பாண்டு ஆக்சிஜனுக்கு மேலே வரும். ஸோ O-. ஓகே, ரிமைனிங் குரூப்லாம் சேம் தாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இருக்குது பார்த்திங்களா, அதாவது இந்த O நெகட்டிவ் இருக்குல்ல உள்ளே வரும். இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு மேலே போயிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கும்,
அதாவது இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த குரூப் வந்து லீவ் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது CH3 C டபுள் பாண்ட் ஓவா CH3 C டபுள் பாண்ட் OMEயா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வெளியில் போயிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த இன்டர்மீடியேட் ஸ்டேபிள் இல்லை. ஸோ அகைன் இது என்ன ஆகும், இது வந்து உள்ளே ஷிஃப்ட் ஆகும். உள்ளே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே கார்பனோட வேலன்சி பாதிக்கும். அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகி இந்த இடத்துக்கு வரும். ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் போயிடும். ஓகே, இப்போ வந்து நமக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பாண்டு தான் பிரேக் ஆகிருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த பிரேக் ஆனதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். அந்த பிரேக் ஆன பாண்டு இந்த இடத்துல போயிருக்கு. ஓகே, ஸோ ஆக்சிஜன் மேலே என்ன ஆயிருக்கு, மைனஸ் சார்ஜாக ஆகிருக்கு. ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த 4 மெம்பர் ரிங்கு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 5 மெம்பர். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல தான் இந்த டபுள் பாண்ட் ஓ அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், நெக்ஸ்ட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இது அகெயின் உள்ளே வரும். இந்த பாண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் நம்பரிங் கொடுங்க ஒரே நிமிஷம். இது வந்து 1 ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th, 7th, 8th. ஒரு 8 மெம்பர் ரிங் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 8 மெம்பர் ரிங்கை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மெம்பர் ரிங் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே ஹைட்ரஜன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும்ல. ஓகே, இது வந்து இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் தான். 2 ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் பிளேனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ நம்பரிங் கொடுத்து பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th, 7th, 8th. ஓகே, இப்போ 7th பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் ஓ இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதாவது தேர்டு பொசிஷன் இருக்கா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கார்பனில் பாருங்களேன், அந்த ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கார்பேனையானா செகண்ட் பொசிஷனில் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த H+ புரோட்டனேஷன் நடந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரிப்பீட்டடாக நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இதை போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த 2 பொசிஷன்லேயும் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஏ தான் இந்த கொஷினுக்கு வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.